இந்தியா லைன் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தன்னுடைய சுற்றுப்பயணத்தை உறுதி செய்தது. பல தடைகளை மீறி காவல்துறை திருச்சியில் ஓகே பண்ணிட்டாங்க. எல்லாமே சுற்றுப்பயணம் எளிதாக தொடங்க இருக்குது. விஜய் அதுக்கு உண்டான எல்லா பர்மிஷன்ஸையும் வாங்கிட்டாங்க. பல நிபந்தனைகள் 23 நிபந்தனைகளை உள்ளடக்கி எல்லாம் ரோட் ஷோ உள்பட வேற எங்கேயும் பண்ணக்கூடாது, இங்கே இப்படி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிபந்தனைகளையும் விதிச்சிருக்குது நம்ம டிஎம்கே. அது எல்லாத்தையும் மீறி தான் ஓகே ரைட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்களும் பர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எப்படி களை கட்ட போகுதா என்ன ஏதுங்கிறத நம்ம சுற்றுப்பயணம் 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த சனிக்கிழமை தான் அவருடைய ஷெட்யூல் வெளியாயிடுச்சு. அந்த ஷெட்யூல் வெளியானதுமே ஊடகவியாளர்கள்லாம் தலை விரிச்சு ஆடுறாங்க. இவர் என்ன சனிக்கிழமை தான் போவாரா, வேற எதுவும் பண்ண மாட்டாரா, இவர் என்ன சனிக்கிழமை நாயகனா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க என்ன ஒரு சனிக்கிழமை சைக்கோன்லாம் ஒருத்தன் போஸ்டர் போடுறான். இப்படி கேவலமா யூடியூப் ஊடகங்களினுடைய வன்மம் தலை விரிச்சு ஆடுது. பொறுக்க முடியாம தலை விரிச்சு ஆடுது. இல்லை டிஎம்கேவின் அனுதாபிகள் எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா விஜயை விமர்சிக்க செய்யறாங்க. அவங்களுக்கே அது சிரிப்பு வருதா, சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்ஸா அடிக்கிறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணி பாக்குறாங்க. விஜயகாந்த் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு முற்படுறாங்க நம்ம ஊடகவியாளர்கள் எல்லாம். டிஎம்கேவின் ஆதரவான ஊடகவியாளர்கள் அத்தனை பேருமே அவங்கவுங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பல பேர் கேவலமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஏன் சனிக்கிழமை போகக்கூடாதா, வீக் டேஸ்ல போனோம்னா அங்க ஸ்கூல் போறவங்கல இருந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போறவங்க வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமே பாதிக்கப்படும். அதனால சனிக்கிழமை வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த சனிக்கிழமை மட்டும் அந்த சனிக்கிழமைன்னா ஒரு பிரச்சாரத்துக்கும் அடுத்த பிரச்சாரத்துக்கும் ஒரு வாரம் கேப் விட்டாதான் அதை பத்தின எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஊடகங்கள். அதாவது நீங்க எல்லாம் பேசி பக்கத்துல காசு வாங்குறதுக்கோ இல்ல ஒவ்வொரு ஊடகத்துக்காக போய் பேசுறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் சௌரியம் தான் பண்ணி கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னே சொல்லலாம். அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு சனிக்கிழமை எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வரக்கூடாம இருக்கிறதுக்காக தான் இந்த சனிக்கிழமை ஏற்பாடு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் விஜய் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற லோக்கல் குறை நிறைகளை பேசுவாரா இல்ல மக்களோட மக்களா இறங்கி நடந்து போனா என்ன, அந்த ஸ்டெண்டெல்லாம் அடிக்க தான் செய்வாரு. தாவேகா இப்ப என்ன பண்ண போது, என்ன பிரச்சாரம் பண்ண போறாங்க, எதிர்ப்புகள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் வகுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. டிஎம்கே ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ஒரு முட்டுக்கட்டை போடும் தாவேகாவுக்கு. ஸோ அந்த தாவேகாவை எப்படியெல்லாம் டிஎம்கேவை சமாளிக்கிறதுங்கிறதுங்க பெரிய விஷயம்தான். இப்போ அவங்க சாதாரண கட்சியும் கிடையாது டிஎம்கே. அவங்க 50-60 ஆண்டு காலமா வேரூன்றி இருக்காங்க. யாரை எங்க அடிச்சா எப்படி விழுவுன்னு அவங்களும் பயிற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களும் மோசமான ஆட்கள் தான். அப்படி ஒரு தடைகளை அவங்க விதிக்கிறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. அதையெல்லாம் மீறி தான் விஜய் மக்களை சந்திச்சு நம்ம தேர்தல் 2026க்கான வாக்குகளை அவர் பெற்று செல்லணும். ஆல்ரெடி கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தை வச்சுதான் இவ்வளவும் மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாமே டிஎம்கேவுக்கு பயம். அதாவது நம்ம தாவேகாவை பார்த்தா பயம். ஸோ இப்போ அந்த பயம் மேலும் அதிகரிக்குதா. இப்போ கூட்டத்தை கூட்டினாரு, இப்போ வாரம் சனிக்கிழமை போட்டா ஸோ எப்படியெல்லாம் வருது, மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன பேச போறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. இவர் சினிமாவிலேருந்து நேராக வந்துட்டாரு, சினிமா ஷூட்டிங் மாதிரி கால்ஷீட் கொடுத்து வராருன்னு ஒரு சிலர். இப்படி பல தடவை கீழ்த்தரமா திரிசா வாழ்த்து சொன்னது கூட ஐயோ இவங்க கட்சிக்குள்ள வர போறாங்க, வாழ்த்து சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு பிரச்சனை, இதை கண்டு அவங்க ஒய்ஃப் விஜயனுடைய ஒய்ஃப் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, இப்படியெல்லாம் கூட தரங்கட்டு விமர்சனம் பண்றாங்க. ஒரு பக்கம் எது எப்படி இருந்தாலும் சரி, அவரு அதை பத்தி எந்த கேரும் பண்ணிக்கல, அவங்க பக்கல போயிட்டே இருக்கிறாங்க.
அடுத்த கட்டமாக என்ன செய்யலாங்கிற அந்த நோக்கத்தோடையே போயிட்டு இருக்காங்க தாவேக்கினர். ஸோ அவ்வளோ வந்து விஜய்க்கு எதிர்ப்புகளையும் மீறி இந்த சுற்றுப்பயணத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. மக்களிடையே என்ன பேச போறாரு, எப்படி பேச போறாருங்கிறத நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு அதை வந்து நம்ம தெளிவாக அதை பற்றின விமர்சனமும் பண்ணுவோம். தேர்தல் களத்தில் என்னென்னலாம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் அடுத்தது பாமக வந்து ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எந்த ஒரு பொறுப்புகளும் கிடையாது, எல்லாத்தையும் நீக்கியாச்சு, அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா அறிக்கைகளையும் தயார் பண்ணி விட்டுட்டாரு. இதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பாக வந்து அன்புமணி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் பொதுக்குழு வந்து கூட்டுறதுக்கு அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அது இப்போ சட்ட ரீதியா போறாரா, இல்ல ஒரு தனி கட்சி தொடங்கி செயல்பட போறாரா, இந்த மாதிரி அடுத்த அவருடைய மூவ்மெண்ட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா பாமகவினர் பாவம் ரெண்டு பக்கமும் வந்து அல்லாடுறாங்க. இந்த பக்கமும் பாதி பேர், அந்த பக்கமும் பாதி பேர். ஆக மொத்தத்துல ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. இப்போ அன்புமணியினுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடும் என்னன்னு தெரியல, எந்த கட்சியோட இருக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை வச்சு தான் ஓட்டெல்லாம் எங்க சிதறும் எங்க போகுங்கிறத நம்ம கணிக்க முடியும். அடுத்ததா வந்து பெரிய கட்சி ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய கட்சி. அதனுடைய பொதுச் செயலாளராக இப்போ வந்து அமித்ஷா இருக்கிறாரு. அவரை கன்சல்ட் பண்ணி தான் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அது இங்கே செங்கோட்டையனும் அதே மாதிரி தான். இங்கே பிரச்சனைனா ஓடுறாரு நேராக டெல்லிக்கு, அவரை கன்சல்ட் பண்ணிட்டு வராரு, வந்து நான் எடுக்க போறேங்கிற மாதிரி போறாங்க. எந்த குற்றத்தையும் அங்கே போய் ரிப்போர்ட் பண்றாங்க. அதாவது ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட ரிப்போர்ட், என்னுடைய பென்சில் எடுத்துக்கிட்டான்பா, என்னுடைய ரப்பர் எடுத்துக்கிட்டான்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்ப்ளைண்டா பண்ற மாதிரி இவங்களே உட்கட்சிக்குள்ளார மிகப்பெரிய பூசல். இருந்தாலும் வந்து ஏடிஎம்கே, எடப்பாடி, பாரதிய ஜனதா அவங்க ஒரு கூட்டா இருக்கு. வெளியில வந்தவங்க அவங்க பாக்கல இருக்கிறாங்க, செங்கோட்டையன் மற்றவங்கெல்லாம், அவங்கெல்லாம் என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு எல்லாமே கீ பாயிண்டா அமித்ஷா வந்து அவர் வேலை பார்க்குறாரு. ஸோ ஏடிஎம்கேவும் ஆக மொத்தத்தில் அவங்களுடைய ஓட்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்த வெளியில வந்தவங்க செங்கோட்டையன் ஆகட்டும், இல்லை டிடிவி, சசிகலா, இவங்க ஓபிஎஸ், இவங்க குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போய் பண்ணாலும் அங்கேயும் ஓட்டு சிதறி அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். ஸோ அங்கேயும் சிதறல்கள் உண்டு. ஸோ இப்போ ரெண்டு கட்சி, பாமக இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே, இந்த ரெண்டு கட்சியுமே பிளவுபட்டு கிடக்குது. இதுல தேமுதிக வந்து விஜயகாந்த் அவருடைய கட்சி வந்து எங்க இணையுதுங்கிறத அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அவங்க கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஓட்டு சதவீதம். இவங்க எங்க போறாங்க? ஸோ அடிப்படையில் இப்போ வந்து எல்லா கட்சிகளுமே பிளவு உண்டு கிடக்குது. விஜய் ஒருத்தர் தான் வந்து போட்டியா மிக தீவிரமா பயணிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை கருத்தில் கொண்டு வந்து இப்போ நம்ம டிஎம்கே அண்ட் தாவேகா ரெண்டுக்கு இடையில தான் மறுபடியும் போட்டியே அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே ஒரு கேம்பெயின் கொண்டு போறாங்க. மற்ற பெரிய கட்சிகள் ஏடிஎம்கே இருந்தாலும் அந்த நெரேஷன் வந்து அவரால் பண்ண முடியல. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் தான் போட்டி, ரெண்டும் தான் மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறத வந்து எடப்பாடியால நிரூபணம் செய்ய முடியல. ஏன்னா அவர் வந்து கூட்டம் அங்கேயும் வருதுங்கிறாரு, அவர் காசு கொடுத்து கூட்டிட்டு அவர் பார்க்கல சைலண்டா போயிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த இடைஞ்சலையும் பண்ணலையா டிஎம்கே அப்படின்னா, ஒரு சிலர் ஒன்று சின்ன பண்றாரு, ஆம்புலன்ஸ் உள்ள விடுறது, இந்த வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்க, சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் செய்யறாங்க. இதையும் அவர் பொருட்படுத்தாமல் அவரும் பண்ணிட்டு அவரும் ஒவ்வொரு நம்ம கேம்பெயினா நடத்திக்கிட்டு ஒவ்வொரு ஊரா நகர்ந்து போய்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி இப்ப டிவிகேவுக்கு என்ன பண்ண போறாங்க, விஜய் கட்சிக்கு என்ன பண்ண போறாங்க டிஎம்கே, ஸோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து தடைகளை விதிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வரும் காலங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சவாலா இருக்கும், விஜய்க்கு வந்து சவாலாகவே அமையும் அப்படின்னு நினைக்கலாம்.
அந்த அளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். டிஎம்கே வந்து சாதாரணமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட வேணாம். அது ஒரு கட்டத்தில் பின்னால் இருந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காயின் நவுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களும் வந்து தேர்தல் வியூகம் வந்து வகுப்பாங்க. அவங்க காயின் நவுத்த தான் இங்கே என்ன மாதிரியெல்லாம் செயல்படுது, என்ன மாதிரிலாம் மற்ற கட்சிகள் வந்து தாக்கம் பெறுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் ஆக மொத்தத்தில் ரூட் ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிஎம்கேவுக்கு வந்து ஒரு ஏடிஎம்கே அந்த பக்கம் இருந்துச்சு, சீமான் கட்சி அந்த பக்கம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து எதிர்ப்புகள் சவாலாக இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க கட்சிக்குள்ளார அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே பாமக கட்சியில் அவங்க 2 பேரும் பிளவுபட்டாங்க. சீமான் சைலண்ட் ஆயிட்டாரு. டிஎம்கேவை எந்த ஒரு விமர்சனமும் பண்றதில்ல. கேட்டா ஆதரவாக கூட பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவாரு. போகிற போக்கு பார்த்தா அப்படிதான் போகுது. அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீமானை பற்றி. ஸோ ஆக மொத்தம் டிஎம்கேவுக்கு ரூட்டு கிளியராக இது வரைக்குமே இருக்குது. இப்போ தாவேகா வந்து இந்த சுற்றுப்பயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் ஏறுதா, இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குதா, இந்த உடையப்பட்ட கட்சிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இணையுது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய பலமும் வந்து அதிகரிக்கும், டிஎம்கேவின் பலமும் அதிகரிக்கும். டிஎம்கே கூட்டணியிலிருந்து யாருமே வெளியே வரல, ஆனால் வெளியே வருவாங்க அப்படின்னு ஒரு பயமுறுத்தலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தாவேகாக்காரங்க. கண்டிப்பாக வந்து டிஎம்கே உடையுன்னு ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து உடையுதா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஏன்னா அரசியலில் எது வேணா எப்போ வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவும் எங்கேயுமே. கடைசி நிமிஷத்தில் கூட இங்கேருந்து அங்கே தாவுவாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில தான் இந்த கட்சிகள்லாம் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? ஸோ இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்கங்கிறத தான் ஆவலாக மக்களும் எதிர்பார்க்குறாங்க, நம்மளுமே அதை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களுக்கு பயனுறும் வகையில் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இலவசங்களை கொடுத்து மழுங்கடிக்காமல் ஓட்டுக்கு இவ்வளோ ரூபாய் தருவாங்க அப்படிங்கிற அந்த சூட்சமெல்லாம் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லுனதுக்கப்புறம் அந்த ஓட்டை அதிகரிக்க செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் அதே மாதிரி செயல்பட்டால் பரவாயில்ல, எப்படியாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்துடலாம், ஆட்சிக்கு வந்துடலாம், அதுக்கப்புறம் யாரு கேட்க போறா நம்மளே அப்படின்னு யாரும் நினைக்காம ஏற்கனவே மக்கள் வந்து அதுல சூடு போட்டிருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரி ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏமாந்தாலும் வந்து வேற வழியே இல்லை, மக்கள் தலைவிதி அதுதான்.